முழுசா கேளு, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு புரியும். சரி, நீங்க சொல்லுங்க. பார்வதி வீட்ல இருக்கிற பூஜை ரூம்லயே ஒரு கலசத்தை செஞ்சு வச்சு அந்த கலசத்துக்கு 3 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணணுமா. அந்த விரதத்தின் போது அவ வெறும் பால் மட்டும்தான் குடிக்கணுமா, வேற எதுவுமே பல்லுல கூட படக்கூடாதா. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவ பூஜை நடக்கிற இடத்தை விட்டு அங்க இங்கன்னு நகரவே கூடாதான். அதுக்கப்புறம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் கோவில் பிரகாரத்தை 3 தடவை வலம் வரணுமா. எப்படி? அவ தலையில கலசத்தை வச்சுக்கிட்டு வலம் வந்து கடைசியா அம்மன் பாதத்துல கொண்டு போய் அந்த கலசத்தை வைக்கணுமா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பார்வதி தலைக்கு ஏறின கலசம் அம்மன் பாதத்துக்கு போனமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் தரைய தொடவே கூடாதாம். வீட்டுல நடக்கிற பூஜையிலயும் எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாதாம். அப்படி தடங்கள் வந்துட்டா முன்னோர்கள் பார்வதியை ஏத்துக்க மாட்டாங்களா. மொத்தத்துல பாக்க போனா வீட்டுல நடக்கிற பூஜையிலயும் சரி, கோயில்ல நடக்கிற வழிபாட்டுலயும் சரி, எந்த விதமான தடங்களும் வராம இருந்தாதான் முன்னோர்கள் பார்வதிய அதிகார வாரிசா ஏத்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அகிலாவாலேயே இந்த அதிகார வாரிசு அறிவிப்பு விழாவை நடத்த முடியுமா. இப்ப சொல்லு, இது குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா? குட் நியூஸ் இல்ல ஆண்டி, கிடைச்ச வாய்ப்பு. இந்த வாய்ப்ப நமக்கான குட் நியூஸா மாத்திக்கணும். பார்வதியோட விரதத்துல தடங்களை ஏற்படுத்தி இந்த விழாவையே நடக்க விடாம பண்ணுங்க ஆண்டி. நந்தினி, இத நீ எனக்கு சொல்லணுமா? எந்த கேப் கிடைச்சாலும் எதிரிக்கு ஆப்ப வைக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாத நந்தினி, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு இந்த கலச பூஜையை எப்படி கலகலத்து போக வைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் பார்வதிய வாரிசு ஆக்கவே முடியாது. சரி, எல்லாம் நடந்த உடனே நல்லபடியா உனக்கு போன் பண்றேன். ஓகே ஆண்டி, நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காத்துட்டு. அப்போ போசன பெட்டியை திறக்கணும்னா ஆதி பரமேஸ்வரன் மாமா வேணும்ல? இல்லம்மா, மாமாவும் நீங்களும் சேர்ந்து ஒன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதானமா போசன பெட்டியை திறக்க முடியும். பூஜை சரியா முடியணும்னா அதுக்கு அவரும் தேவையில்லை. என்னதான் மாமா மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அவர் ஆதிக்கடவுர் பரம்பரை இல்லைன்னு ஆயிடாது இல்லம்மா. பாசத்துல அவருக்கு பங்கு இல்லைனாலும் பரம்பரையில் அவருக்கு பங்கு இருக்குல்ல. மாமா மேல உங்களுக்கு இன்னைக்கும் இருக்கு, ஆனா அது நாளைக்கெல்லாம் போயிடலாம் இல்லையா. சொந்த இன்னைக்கும் விட்டு போகாது இல்லம்மா. 1000 பிரச்சனை இருந்தாலும் அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே. அவரை இந்த குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்லாத ஆதி. அவரை என் அண்ணன்னு கூப்பிடறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த குடும்பத்துல ஒருத்தர் இல்ல, இந்த பரம்பரையிலேயே ஒருத்தரா இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்ல. என்னம்மா சொல்றீங்க? மாமா பேச்சு எடுத்ததுக்கு டக்குன்னு இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க. மாமா மேல அவ்வளவு கோவத்துல இருக்கீங்க. எப்படி கோபம் இல்லாம இருக்கும்? சொந்த அண்ணனே குடும்ப சொத்தை பிரிச்சு கொடுன்னு எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காருன்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? விடு, வீட்ல நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கு. இப்ப போய் அவரை பத்தி பேசிக்கிட்டு நீ நாளைக்கு பூஜைக்கு தேவையான என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணு. இந்த பூஜை நல்லபடியா முடியறதுலதான் நம்ம மொத்த கவனமும் இருக்கணும். முன்னோர்கள் நம்ம மேல கோமா இருக்கிற காரணத்தினால அவங்கள சாந்தி படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே பண்றோம். முன்னோர்கள் நம்ம மேல இவ்வளவு கோமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி அவர் கடக்குறாரு. அறியாம நாம பண்ற ஒரு தப்பே நம்ம பரம்பரையை பாதிக்கும் போது இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கிறவங்க மேல முன்னோர்கள் எப்படி கோவப்படாம இருப்பாங்க? முன்னோர்களோட கோவம் தான் சாபமா வந்து நம்ம குடும்பத்தையும் பார்வதியும் இப்படி பாதிச்சிருக்கு.
அவரால வந்த சாபம்தான் நம்ம பரம்பரையில எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அவரை வச்சு நான் விழா வேற நடத்தணுமா? அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. சரி, இதுக்கு மேல நான் மாமாவை பத்தி எதுவுமே பேசல. சரி, பூஜைக்கு தேவையானது செய். சரி. அம்மாக்கு மாமா மேல இருக்கிற கோவம் உண்மைதான். ஆனா எப்பவும் இந்த அளவுக்கு எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்களே. பரம்பரையில இருக்க தகுதி இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொன்னது இல்லையே. இன்னைக்கு சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அம்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆதி பரமேஸ்வரன் அப்பாவால தான் பரம்பரைக்கே சாபம் வந்துட்டு தான் அம்மா வருத்தப்படுறாங்க. அதை எப்படியாவது சரி பண்ணணும். என்னாச்சு ப்ரோ? அருண், ஏன் அவ்வளவு அவசரமா போற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பார்வதி பாத்தியா? அண்ணி நான் பாக்கலையே. ஏன் என்னாச்சு? சித்தி, நீங்க பாத்தீங்க? நான் பார்க்கலையே. எங்க போயிருப்பா? என்ன ப்ரோ இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல அருண், பார்வதி ரூம்லயும் இல்ல, கிச்சன்லயும் காணும். பூஜை ரூம்ல இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் காணும். பூஜை ரூம் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. சரி, கார்டன்ல போய் பார்த்தா அங்கேயும் காணும். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அருண், ஒருவேளை கோயில் போயிருப்பாளோ? பெரிய தம்பி, ஆ. பார்வதி பூஜை ரூம்ல விளக்கேத்தாம கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான். காபி எடுத்துக்கோங்க. இல்ல, வேணாம். ஆமா ப்ரோ, பட்டம்மா சொல்றதும் சரிதான். ஒருவேளை அண்ணி சுந்தரமாமா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? மறுபடியும் ஓடிட்டாளா? ஆதிக்கடவுர் மூத்த மருமகள் மீண்டும் ஓட்டம். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு? போய் பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. மாமா, சுந்தரம். மாமா, பார்வதி உங்களை பார்க்க வந்தாளா? பார்வதியா? அங்கே வரலையே. அவளை பார்க்கறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வரலையா? மாமா, பார்வதி அங்கேயும் வரலையா? என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. இல்ல மாமா, அது வந்து பார்வதியை காணும் மாமா. போனவ அப்படியே போயிட்டா நல்லா இருக்கும். திரும்பி மட்டும் வந்துடக்கூடாது. அப்புறம் இந்த பூஜையை யார் பண்ணுவா? கலசத்தை யார் வச்சுக்கிட்டு சுத்துவா? என்னமோ, எது நடந்தாலும் கெட்டதா நடந்தா நல்லதா. சித்தி, ஆதி, அருண், வாங்க வாங்க. பார்வதி என் ரூமுக்கு வந்திருக்காளான்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். பார்வதி எதுக்கு சித்தி உங்க ரூமை தேடி வர போறா? எல்லாம் உங்க வேலை தானே. என்னது என்னது என் வேலை தானே? அண்ணியை கடத்துனது. ஐயோ, கடத்துனதா? டேய், என்னடா திடுதிப்புன்னு இவ்ளோ பெரிய பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்க? அவ வீட்ல இல்லங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். போதும் சித்தி நடிச்சது. நீங்களும் நந்தினியும் பிளான் பண்ணி பார்வதியை தூக்கிருக்கீங்க. நந்தினி கூட சேர்ந்து பிளான் பண்ணனா? ஐயோ கடவுளே, நான் அவ கூட பேசுறது கூட இல்லடா. நீ என்ன நம்பாம என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? சரி, நான் எதுக்குடா அவளை இந்த நேரத்துல கடத்த போறேன்? 3 நாள் விரதம் முடிஞ்சா பார்வதி ஆதிக்கடவுர் பரம்பரையோட மருமகள் ஆயிடுவா. அதுக்கு முட்டுக்கட்டை போட தானே தூக்கிருக்கீங்க. சொல்லுங்க, நந்தினி தானே இது உங்களை பண்ண சொன்னது? ஐயோ டேய், என்னடா அநியாயம் இது? நான் பொய் சொல்லும் போதெல்லாம் நம்புனீங்க, உண்மையா சொல்றேன் நம்பவே மாட்டேங்கிறீங்களே. இப்ப நான் உங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது? சரிடா, நந்தினி அவ வாயால சொன்னா நம்புவீங்கல்ல? இருங்க, இப்பவே ப்ரூவ் பண்றேன். நம்பவா மாட்டேங்கிறீங்க? வர வர உங்க சித்தியே நீங்க நம்பலன்னா வேற யார் என்ன நம்புவா? இப்ப ஒருத்தி இப்ப எடுப்பா. ப்ரோ,
இவங்கள பத்தி நமக்கு தெரியாது. எவ்வளவு விஷயத்த பிளான் பண்ணி பண்றாங்க. அண்ணியை கடத்தினது கூட இப்ப பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இல்ல சித்தி? சூப்பர் கோயின் கிராண்ட் லான்ச் ஜனவரி 16 வரும் ஞாயிறு மாலை 4 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். சித்தி, இதை நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. பண்ணது நீங்க தான் தெரிஞ்சது. அன்னைக்கு குண்டு இல்லாம சுட்டேன். ஆனா இன்னைக்கு அதுல ஒரு குண்டு உங்க நெத்திய பதம் பார்த்துரும். இதுக்கு மேல பார்வதி விஷயத்துல யார் விளையாட நினைச்சாலும் அவங்களுக்கும் இதே கதி தான். சுற்று பாரு.